நேரிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே சார்ட் மூலமாக இந்த சார்ட்டை மீண்டுமா நீங்கள் பாருங்கள். அந்த சார்ட்டில் முதல் வரிசை, அதாவது முதல் செக்மெண்ட் 7 அதிகாரங்களை பார்க்குறோம். இந்த முதல் அதிகாரத்தில் அந்த சார்ட்டில் இந்த நீங்கள் ஏதாவது நீங்கள் பார்க்குறது அல்லது உங்கள் கேள்வி ஏதாவது இருக்குது? அதில் ஏற்கனவே நீங்கள் சொல்லி கொடுத்த இயேசு கிறிஸ்து எடுத்து கொள்ளப்பட்டார், ரைட், அந்த ஆரோவும் இருக்குது. ஸோ 1வது அதிகாரத்தில் எடுத்து கொள்ளப்படுறது. அப்புறம் ஒருத்தர் கீழே அந்த கோடு இருக்குது. சரி சரி. ஸோ யூதாஸ் காரியோஸ்க்கு பதிலாக இன்னொருத்தர் ஏற்படுத்தப்பட்டார். 2ல் 120 பேர், அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா 120 பேர் மேல் அறையில் தங்கியிருந்தாங்க, ஜெபித்து கொண்டிருந்தார்கள் 10 நாட்கள். பெந்தகோஸ்தே நாள், பரிசுத்தாவியானவர். 2வது அதிகாரம் பொதுவாக ரொம்ப தெரிஞ்ச அதிகாரம். 3வது அதிகாரம் 3 பேர் இருந்தாங்க, 3ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. பேதுரு, யோவான், சப்பானி. அது 3வது அதிகாரத்தில் உடனே அது ஞாபகம் வருதுங்க. அடுத்து 5வது அதிகாரம் பார்த்தோம், சொன்னீங்க 5 பேர் வஞ்சிக்கிறது, வஞ்சி. அந்த 5வது அதிகாரமும் நல்ல ஞாபகம் இருக்குது. சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு எழுதியிருக்கு. பி அப்படின்னா பீட்டர், அதை குறிக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் பீட்டரை பற்றி வருது. எங்கெல்லாம் வருது பாருங்கள். 1ல் இருக்குது, அப்புறம் 2ல் இருக்குது, 3, 4, 5, அப்புறம் கீழே 8லேருந்து 12 வரைக்கும் இருக்குண்ணே. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனில் 1லேருந்து 12ல் ஒரு மெயின் கேரக்டர், முக்கியமான கதாபாத்திரம் அப்போஸ்தலனாகிய பேதுரு. அவரை சீமோன்னு அழைக்கிறாங்க சில இடங்களில், சீமோன் பேதுரு. அதை பற்றி தான் ரொம்ப அதிகமாக பார்க்குறோம். 15வது அதிகாரத்துலேயும் அவர் பேசுகிறாரு. 1, 2, 3 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பேதுரு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படி பரட்டி பார்க்குறீங்களா? பேதுரு எழுந்து நின்று. 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் பேதுரு எழுந்து நின்று. இப்போ 2வது அதிகாரத்தில் பாருங்கள், திருப்பியும் பேதுரு பேசுகிறாரு. 2வது அதிகாரம் 14ல் பேசுகிறாரு, பேதுரு எழுந்து நின்று. 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, அங்கேயும் பேசுகிறார். இது ஒரு சின்ன குறிப்பு. அதாவது பேதுரு ஈஸியாக பேசுகிறவர், ஆனால் இங்கே அவர் பேசுனதுலலாம் ரொம்ப வித்தியாசமாக வல்லமையால் நிறைந்து தைரியமாக பேசுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் பேசுகிறதுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் அவர் கொடுக்குற தைரியமும் தேவை. நம்ம இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கலாம், கூச்சமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிக்கும், அவர் நம்மை நிறைக்கும்போது இயேசுவை பற்றி பேச நமக்கு என்ன கிடைக்கிறது? தைரியம், பலன் கிடைக்கிறது, தைரியம் கிடைக்கிறது. 2வது அதிகாரத்தில் நினைவில் வைத்துக்கிறதுக்கு பிரியமானவர்கள் இங்கே பாருங்கள். அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 10 தெரியுது. அதிகாரம் 2ன்னு இருக்குது, 10 தெரியுது. 10னா 10 நாட்கள் காத்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறீங்களா? அந்த 10 அப்படியே அந்த 2 நம்பர்ஸும் ஸ்ப்ளிட்டாக அது பாருங்கள். அந்த அதிகாரத்தில் இருக்க 2 கீழே வருது, 120. இதை மனசில் கேப்சர் பண்ணிக்கோங்க. 2வது அதிகாரத்தில் 120 பேர் மேலே அவங்க 10 நாட்கள் காத்திருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குறார். அலெக்ஸ், நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த 2வது அதிகாரத்தில் ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சார்ட்டில் சிம்பிள், அது எதை குறிக்கிறதா இருக்கலாம்? பரிசுத்த ஆவியானவர் குறிக்கலாம் இருக்கலாம். ஏன்னா புறா சிம்பிள் தான் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கொடுக்குறோம். பரிசுத்த ஆவியானவரை பற்றி நிறைய தடவை வருது இந்த புத்தகத்தில். எங்கெல்லாம் அவரை பற்றி வருதோ அங்கே நம்ம சின்ன இந்த மாதிரி சிம்பிள் வரைஞ்சிக்கலாம். அப்போ நமக்கு உடனே அதை சேர்த்து யோசிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். 4வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். 4வது அதிகாரத்தில் சபைக்கு துன்பம் வருது, அவங்கள சிறைச்சாலையில் போடுறாங்க. அப்போ ஒரு 3 கோடு இப்படி போட்டு நடுவில் குறுக்கு ஒரு கோடு போட்டால் ஒரு சிறைச்சாலை பிரிசனில் இருக்க மாதிரி இருக்குது. 3 கோடு இப்படி, அதுக்கப்புறம் கீழே ஒரு கோடு, 4 ஸ்ட்ரோக்ஸ். சிறைச்சாலையினுடைய அந்த பொதுவாக நம்ம சொல்லுவோம்ல, சிறைச்சாலையில் போகிறதுக்கு நம்ம தமிழில் கம்பியன் இல்லையா அப்படின்வாங்கல்ல, கம்பி. இங்கே இயேசு கிறிஸ்துவுக்காக சிறைச்சாலைக்கு போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினனால சிறைச்சாலைக்கு போகிறாங்க.
ஏன்னா அவர் ஒருத்தர் தான் உண்மையான ஜீவனுள்ள இரட்சகர். அவரை பற்றி பேசும்போது நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், தாக்கலாம். ஆனால் அவர் மட்டும்தான் வழி. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளேயும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றாங்க. அவர் மட்டும்தான், இயேசு மட்டும்தான் வழி. அதான் 4:12. 1:8 மாதிரி இது என்னது? 4:12 மறக்கவே கூடாது. 4:12 மாதிரி 1:12 என்னன்னு கேட்டால், யோவானில் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டுள்ள எத்தனை பேரிலோ அத்தனை பேரிலும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால விசுவாசித்தா அவங்க தேவனுடைய பிள்ளையாக மாறுறாங்க. அது 1:12. இது என்னது? 4:12 ரட்சிப்பு இல்லை. அது தேவனுடைய பிள்ளைய பற்றி சொல்லுது, இது ரட்சிப்பை பற்றி சொல்லுது. ரெண்டும் இயேசுவின் நாமம். இப்படி வசனத்தை நம்ம தியானம் பண்ணலாம். நிறைய பேருக்கு எப்படி தியானம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைய பிரசங்கர் கேட்குறத நான் கேட்டிருக்கேன், தியானம் பண்ணணும். ஆனால் எனக்கு என்னன்னே தெரியாது, என்ன செய்யணும். இப்போ சைக்கிள் ஓட்டினா என்ன பண்ணணும்னு தெரியும், கம்ப்யூட்டரில் வேலை செய்யணும்னா ஓரளவுக்கு தெரியும், ரொம்ப தெரியாது. ஆனால் தியானம் பண்ணால் ஒன்றுமே தெரில. ஜோம் பண்ணேன் பல வருஷம். அப்போ ஆண்டவர் கேட்கறதுக்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் என்னன்னா எனக்கும் சொல்லி கொடுத்தாரு, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. கர்த்தர் நல்லவர். 4 சிறைச்சாலைக்கு என்ன இங்கிலீஷ்? ஜெயில். ரைட். வேற ஏதாவது வார்த்தை? பிரிசன். இன்னொரு ஏதோ சில வார்த்தைகள் படித்தோம்ல, ஏதோ ஒரு வார்த்தைக்கு எஸ்ஸில் படித்தோம்ல, இது பீல பார்க்கலாம். ஓகே. ஆச்சா, அந்த பிரிசனில் போட்ட உடனே அவங்க ஜோம் பண்ணுறாங்க. ஜோம் பண்ணுறதுக்கு ப்ரேயர் ரொம்ப வல்லமையாக இருந்தது. அதுக்கு என்னது? பவர்ஃபுல். என்ன என் நோட்ஸ் பார்த்தீங்களா? இல்லையே, எப்படி சொல்கிறீங்க? பிரிசன், ப்ரேயர், பவர். அவங்களுக்கு உரியது அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சொத்து சுதந்திரத்தெல்லாம் பொசஷன்னு சொல்லலாம். அது இயேசுக்காக வாழும்போது எனக்கு சேர்க்கணும், நாங்கள் இருக்க சர்ச்சுக்கு சேர்க்கணும் இல்லை, எல்லாம் ஒன்றாக வருது. சொத்து சுதந்திரம்லாம் ஆண்டவருக்காக செலவழிக்கணும். இதுதான் அந்த அதிகாரத்துடைய கண்டென்ட். எங்க 4 சொல்கிறீங்களா? பேதுரு ஜெயிலில் இருந்தார், பிரிசன். அங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறாரு, பவர் ஆஃப் ப்ரேயர் பண்ணுறாரு, பவர். அதுக்கடுத்து வந்து அங்கே கடைசியில் இருக்குது 4ஆவது அதிகாரத்தில் பொசஷன்ஸ், எல்லாரும் காமனாக பொதுவாக வச்சு அனுபவிச்சாங்க. ரைட். ஸோ 4P நீங்கள் சொல்லும்போதே பேதுரு அதுதான் மெயின் கேரக்டர். ஓகே. பீட்டர்ஸ் ப்ரீச்சிங் இல்லை பீட்டர்னு சொல்லலாம். பீட்டர் பேசுகிறாரு. அப்போ இந்த 4 காரியங்களும் நம்ம பார்க்குறோம். 166ஆம் பக்கம் திரும்பிக்கிட்டீங்கன்னா 31ஆம் வசனம் பாருங்களேன். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். இயேசுவை பற்றியும் சொன்னாங்க, தேவ வசனத்தை பற்றியும் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில் என்ன நம்ம முயற்சி செய்கிறோன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை வாசிக்கிற ஒவ்வொருத்தரும் கருத்தாக வாசிக்கணும், ஒரு கண்டுபிடிக்கும் சிந்தையோட வாசிக்கணும், கேட்டதை மனசுக்குள்ளே வைக்கணும், வச்சதை வைத்து யோசிக்கணும், மனதுக்குள்ளே வச்சதை யோசித்து பார்க்கணும். 4-5 அதிகாரங்களுக்கு நம்ம பார்த்துட்டோம். நம்ம 7 அதிகாரங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்துட்டோம். நான் 1 அதிகாரம் சொல்கிறேன், நீங்கள் 2 சொல்லுங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவோம். 1 எடுத்துக்கொள்ளப்படுதல், இயேசு எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்புறம் 12வது இடத்துல ஒருவர் நியமிக்கப்படுதல். ஸோ 2வது அதிகாரத்தில் 120 பேர், 2வது அதிகாரம் 120 பேர் 10 நாள் தங்கி இருந்தாங்க. அது ஞாபகம் இருக்குது. அடுத்து பரிசுத்தாவியானவர், அவரை குறித்து அதிகமாக வருது. கடைசியில் திருச்சபை எப்படி இருந்தது? திருச்சபை எப்படி? 3 பேர் 3 மணி மத்தியானம் 3 மணிக்கு ஜோம் பண்ண போனாங்க தேவாலயத்துக்கு. முடவன் குணமானான்.
பேதுரு பிரசங்கம் பண்றார். நாலாவது அதிகாரத்தில் 4P எனக்கு ஞாபகம் இருக்குது. பேதுருவோட ப்ரீச்சிங் முக்கியம். அதை விட பேதுருவை ப்ரிசனில் போட்டாங்க. அங்கே அவர் ப்ரேயர் பண்ணார். அது பவர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தில் கடைசியில் அவங்க எல்லாரும் காமனாக எல்லா சொத்தையும் பொசஷன்ஸை அனுபவிச்சாங்க. பொசஷன்ஸை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்க. ரைட். பேதுருவை பற்றி சொன்னீங்க. அப்போஸ்தலர் எல்லாரையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கைது செய்தாங்க, அவங்கள துன்புறுத்தினாங்க. அந்த சப்பானி அல்லது முடவனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? இதில் 22வது வசனம் சொல்லுது. 4வது அதிகாரம் 40 வயதிற்கு மேற்பட்டவனாக இருந்தார். அது பக்கத்தில் சும்மா 40ன்னு எண்ணில் எழுதிக்கலாம். இது நீங்கள் பைபிளோட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க, அதாவது பைபிளோட சம்மந்தப்படுத்துகிறீங்க. இப்போ அப்படி 40 எழுதிட்டா நமக்கு மறக்காது. அவங்க வயசு 40. 4வது அதிகாரத்தில் வந்து 5ல் 5 பேரை பற்றி பார்க்குறோம், வஞ்சிக்கிறத பார்க்குறோம். 6ல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 6ல் வந்து சர்வீஸுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. 7 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ 6th சாப்டர் ஃபார் சர்வீஸ் செலக்டிங் 7 மெம்பர்ஸ். சரி. 7ல் நம்ம படித்தது ஸ்டீஃபன் சர்மன் ஸ்டோன். சரி, இதை நீங்கள் பாருங்கள், நேரில் நீங்கள் அந்த சார்ட்டில் உள்ளதெல்லாம் பாருங்கள். கொஞ்ச நேரம் காட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சியின் முடிவில் அந்த தொடர்புக்கான நம்பர் கொடுக்கப்படுது. நீங்கள் எழுதி கொள்ளலாம், எங்களோட தொடர்பு கொள்ளலாம். எப்படி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, என்ன நீங்கள் கற்றுக்கொண்டீங்க அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் சொல்வதை வைத்து இந்த நிகழ்ச்சிகளை இன்னுமாய் பயனுள்ள வகையில் மாற்றி அமைக்க நாங்கள் முயற்சி செய்கிறோம். ரொம்ப முக்கியம் என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தையை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும், நாம் உள்ளத்தில் வைத்து கொள்ள வேண்டும், யோசிக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க முடியும். ஒவ்வொரு அதிகாரத்திலும் என்ன இருக்கிறது அப்படின்றத நம்ம ரீகால் பண்ணி பார்க்கலாம், உள்ளத்தில் இருக்கிறத யோசித்து பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சிகளில் இந்த சார்ட்டை வச்சு, அட்டவணையை வச்சு எப்படி படிக்கிறது அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேளுங்க, பாருங்கள், எழுதி கொள்ளுங்க, எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளிலே நீங்கள் பங்கு பெற்று வருகிறீர்கள். இதே தொடரில் நாங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை பற்றிய சில புள்ளி விவரங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டோம். எப்படி வாசிப்பது, இந்த புத்தகத்தை சும்மா வாசிக்கிறதில்லை, எப்படி வாசிப்பது, வாசித்ததை எப்படி பார்ப்பது, பார்த்ததை எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்வது, தியானிக்கிறது. தமிழில் பார்த்தீங்கன்னா யோசித்து பாருங்கள் இருக்கு. யோசித்து பாருங்கள் நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தை. நினைத்து பாருங்கள். மனசுலேயே பார்க்குறோம், அப்போ தான் மனசில் பதியும். இந்த சார்ட்டில் 2ல் ஒரு 4 டிஜிட் நம்பர் பார்க்குறீங்களா? அது என்னது? 2ல் 4 டிஜிட் நம்பர் 3000. 4ல் தெரியுதா? 5000. பார்த்தீங்களா? முதல்ல 3000 பேர், அப்புறம் 5000 பேர். அப்போ சபை வளருது, பெருகுது. இந்த புத்தகம் 4 காரியத்தை பற்றி சொல்லுது. சபையின் பிறப்பு அல்லது தோற்றம், சபையின் வளர்ச்சி, சபைக்கு வந்த துன்பம், சபைக்கு வந்த பெருக்கம், சபை எப்படி பெருகினது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கொண்ட திருச்சபைக்காக நம்ம என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணணும். திருச்சபையாக ஜெபம் பண்ணுறோம், திருச்சபைக்காகவும் ஜெபம் பண்ணணும், திருச்சபையினுடைய பிறப்புக்காக ஜெபம் பண்ணணும். அதான் ஒரு புதிய இடங்களில் சபை வரணும். இது ஒரு மத பெருக்கம் அல்ல, அல்லது மத வளர்ச்சி அல்ல. இயேசுவை அறிந்தவர்கள் ஒரு பகுதியில் வாழும்போது அங்கு சமுதாயம் நன்றாக இருக்கும், தூய்மையாக இருக்கும், நல்ல நெறிமுறைகளோடு அவங்க வாழ்வாங்க. ஆகவே தான் ஆண்டவராய் இயேசு தமது அடியவர்களை ஒவ்வொரு இடத்திலும் வைத்திருக்கிறார். இதை மதத்தை பரப்புகிறாங்கன்னு சொல்ல முடியாது, இயேசுவை பற்றி பகிர்ந்து கொள்கிறாங்க. அப்போ மக்கள் மனம் திரும்புகிறாங்க. அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான், சொல்லுங்கள். அடுத்த அதிகாரம் 8வது அதிகாரம் தானே பார்க்க போகிறோம். 8 நீங்கள் அப்படி எழுதுங்க பார்க்கலாம். 8 எழுதுகிற மாதிரி ஆக்ஷன் காமிங்க பார்க்கலாம், அவ்வளோதான். அப்படி 8 எழுதும்போது இங்கிலீஷ் லெட்டர், ஒரு கேபிட்டல் லெட்டர் எழுதுறீங்களா? அது என்னது? எஸ் மாதிரி. எஸ், எஸ் ஃபார் எஸ், எஸ் ஃபார் எஸ் ஃபார் எஸ். 8ல் அந்த எஸ் எஸ் இருக்கு. இப்போ இதை வைத்து
அந்த அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். 8வது அதிகாரம்னா அந்த அதிகாரத்துக்கு எஸ் தான் க்ளூ. எஸ்ல முதல் வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவனை கொலை செய்கிறதுக்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமுள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். நம்ம பார்த்தோம் இன்னொரு நிகழ்ச்சியில் சமாரியா முதல் வசனத்திலே வருது, 5வது வசனத்தில் இருக்குது, முதல் வசனத்திலே வருது. 8லேருந்து அந்த 1:8 அவர்களை 1:8 அப்படி மாற்றி போட்டேன். அது 8:1 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மறக்காது. 1:8 8:1 1:8 யூதேயா சமாரியா வருது, இங்கே 8:1 யூதேயா சமாரியா வருது. ஓ, அதை இப்போ தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இருக்கு. இப்போ துன்பத்துக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டு? துன்பத்திற்கு சஃபரிங். அது எஸ், சஃபரிங். எஸ். சமாரியாக்கு எஸ். சவுலுக்கும் எஸ். மொதல் வசனத்திலேயே சவுல், அதுவும் எஸ் தான். இப்போ முதல் வசனத்திலே சால், சஃபரிங், சமாரியா, ஆல் எஸ். எஸ். பக்கத்தில் ஒரு எஸ் போட்டுக்கிறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக போட்டுக்கலாம். பொதுவாக 2 வீலர் லைசன்ஸ் வாங்கும்போது 8 போட்டிங்கன்னாங்க. இங்கே எஸ் எழுதிக்கிறீங்களா? 8வது அதிகாரத்தில் எஸ். இனிமேல் மறக்காது. இதுதான் விஷயம். இதை மனசில் வச்சு யோசிச்சிட்டே இருக்கலாம். இதை நம்ம வாழ்க்கையோட சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். இயேசுவை அறிந்தவர்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணணும். துன்பப்படுறவங்களுக்காக என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு பகுதியிலும் இயேசு பற்றி மக்களை அறியணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். அந்த 8வது அதிகாரத்தில் முக்கியமான கேரக்டர் பிலிப்னு சொல்லுவோம். பிலிப் 5வது வசனத்தில் இருக்குது, பார்த்தீங்களா? இருக்குங்க. ஆமாம். 8:8 அந்த வசனத்தை வாசிங்களேன். 8:8 அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நல்லா இருக்கு, நல்ல வசனம். லேசாக ஏன் வச்சுக்கலாம். 8:8 ஜாய். 8:8 ஜாய். அப்படி தான் வசனத்தை கொஞ்சம் பார்க்கணும். இதுதான் ஒரே நம்பராக இருக்கு, சேம் நம்பரில். இதை இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லலாம். என்னென்னா, நம்ம எஸ்எம்எஸ் தெரியும்ல? எஸ்எம்எஸ்னா ஷார்ட் மெசேஜ். இது எஸ்என்எஸ், சேம் நம்பர் சர்ச். சேம் நம்பர் சர்ச். இப்போ உதாரணமாக 5 5 6 6 7 7 பார்த்துட்டே போகலாம். ஏதாவது கண்டுபிடிக்கிறோமா? சரி, இது ஒரு பைபிள் ஸ்டடி. லேசாக யாருனாலும் செய்யலாம். படிக்கிற பிள்ளைங்க, வீட்டிலேருந்து பைபிள் படிக்கிற தாய்மார் எல்லாரும் பண்ணலாம். சேம் நம்பரை சர்ச் பண்ணிட்டே போக வேண்டியதான். இப்போ 8:8 இனிமேல் மறக்காது. 8:8 ஜாய், சந்தோஷத்தை பற்றி. பட்டணத்தில் சந்தோஷம் வேணும். பட்டணத்தில் இப்போ பட்டணத்தில் அமளி நடக்குது, பட்டணத்தில் கலவரங்கள் இருக்குது, பட்டணமே துயரமாக இருக்குது, குழப்பமாக இருக்குது. இங்கே பட்டணத்தில் சந்தோஷம் இயேசு மட்டும்தான் கொடுக்க முடியுது. சுவிசேஷம் மட்டும்தான் கொடுக்க முடியும். பட்டணங்களுக்காக நம்ம என்ன பண்ணால் ஜெபிக்கலாம். இப்படி தான் அதை நம்ம தியானத்துக்குள்ளே கொண்டு வர்றது. 9வது வசனத்தில் யார்? சீமோன் என்னும் பெயர் கொண்ட மனுஷன். சீமோனை பற்றி இருக்குது. சரி, அதுவும் எஸ் தான். சைமன், SIMON, சைமன், சீமோன். சரி, அதுக்கப்புறம் அந்த அடுத்த பக்கத்தில், அதாவது 173ஆம் பக்கத்தில் பிலிப்பு ஒருத்தரை ஆதாயம் பண்ணுறார். அந்த மந்திரியை ஆதாயம் பண்ணுறார். இந்த ஆத்ம ஆதாயத்துக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க? சோல் வின்னிங். ரைட். இப்போ சோல் வின்னிங் அல்ல சோல் வின்னர். இது எஸ்லே செட் பண்ணிட்டோம், பார்த்தீங்களா? என்னெல்லாம் முதல்லேருந்து நம்ம பார்த்தது சமாரியா, சஃபரிங், சால், சைமன். அதுக்கப்புறம் இங்கே சோல் வின்னிங். சோல் வின்னர். இப்படி யோசிக்கிறது கொஞ்சம் சின்ன தாமதம் இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்ல. நம்ம தியான பயிற்சி என்னென்னா, அதை யோசிக்கிறதுக்கு அப்படி கொஞ்சம் பழகிறோம். அதை நம்புகிற அந்த இதெல்லாம் கருத்துக்கள்லாம் வார்த்தையெல்லாம் நினைவுக்குள்ளே கொண்டு வர்றோம். ஒரு முக்கியமான வார்த்தையை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். 8வது அதிகாரம் முதல் வசனத்தில் 5வது வரியை வாசிக்கிறீங்களா? சமரிய தேசங்களிலும் சிதறப்பட்டு போனார்கள். பாருங்கள், சபை கூடி வருதுன்னு சொல்கிறோம். இங்கே என்ன ஆச்சு? ஸ்கேட். எப்படி கரெக்டாக சொல்லிட்டீங்க? அதே வேர்டு தான். அதே வேர்டு. அப்போ இன்னொரு எஸ் வேர்டு அதில் வச்சுக்கலாம், பார்த்தீங்களா? வேறு எப்படி மெடிடேஷன் என்னென்னா, அப்படி வசனத்தை பார்க்குறோம். பார்த்து நல்லா இருக்கு. முதல்ல நம்ம பார்க்கல. பார்க்கல. ஆனால் இது தெரியுது. இதுக்கு பேர்
எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க மெடிடேஷனில். AWE. ம் AWEன்னா ஆச்சரியம். ஆச்சரியம். பைபிள் படிக்கும்போது இப்படி நம்ம பைபிள் படித்து பழகணுன்னா சில சமயத்தில் பிரசங்கம் கேட்கும்போது அப்படி நடக்குது பல சமயங்களில். அது நல்லது. ஆனால் ரொம்ப சிறப்பானது, தேவையானது தனியாக பைபிள் படிக்கும்போது இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறோம். சிதறப்பட்டு போனார்கள், இது நெகட்டிவ் வேர்டு. அவங்க பயந்தடிச்சு ஓடுறாங்க. ஆனால் அவங்க மூலமாக சபை பெறுகுது. 8:1 எத்தனை எஸ் இருக்குன்னு பாருங்கள். சால், சமாரியா, ஸ்கேட்டர்ட், அடுத்து சஃபரிங். அட்லீஸ்ட் 4 இருக்கு. 2ல் ஸ்டீஃபன் எஸ் வந்துருச்சு. இது எஸ் சாப்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தான் மெடிடேஷன்னா என்னன்னு புரியுதுண்ணே. அப்படியா? இந்த வசனங்கள்லாம் இப்படி நம்ம யோசிக்கும்போது பார்க்கும்போது மனசு தியானிக்குது. இன்னும் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, அந்த ஒரு ஆர்வம் தூண்டுது. அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் 1:8, 8:1 அதுவும் இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டுது. அதுமாதிரி இதுக்கும் அதுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன, இதில் அதில் என்ன வித்தியாசம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ தான் புரியுது. இரவும் பகலும் தியானிக்கிறது. முன்னாடி யோசிப்பேன், அதை எப்படி இரவும் பகலும் உட்காந்து பைபிளையே வாசிச்சிட்ருக்கிறது. ஆனால் பைபிளை வாசிச்சுட்டு அதை மனசில் நான் யோசிக்கும்போது அதை நான் தியானம் பண்ணுறேன். அதுமாதிரி உணர்ச்சிகள், உணர்வுகளை நீங்கள் சொன்ன அந்த வாவ் எக்ஸ்பீரியன்ஸ், ஆஹா வாவ், சிற்றின்பத்தை காட்டக்கூடிய காட்சிகளில் அந்த இது சொல்கிறாங்க. ஆனால் அது நம்ம பாதிக்குது. இந்த வாவ்ன்றோம்ல, அது ஆவியில் தொடப்படுது. அந்த பட்டணத்தில் என்ன உண்டாச்சு? வாவ், சந்தோஷம். உங்கள் பட்டணத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் பட்டணம் சந்தோஷமாக இருக்கும். நேயர்களுக்கு ஒரு 2 வாக்கியம் நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு இதை பற்றி எப்படி படிக்கிறது, என்ன செய்யணும், சின்ன ஆலோசனை கொடுங்களேன். அதான் பொதுவாக நம்ம எல்லாருமே கிறிஸ்தவர்களாகிய நம்ம வசனத்தை வாசிக்கிறதோடு நின்றோம். ஆனால் வசனத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை தியானிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆராய்ச்சி செய்கிறது ரொம்ப முக்கியம். வசனமே சொல்லுது நம்மளை பார்த்து இரவும் பகலும் தியானிக்கணும் அப்படின்னு. வசனம் சொல்லுது தன்னை ஆராய்ச்சி பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு நமக்கு அது தெரியலை, எப்படி தியானிக்கிறது, எப்படி ஆராயணும் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம். இதில் அப்போஸ்தலர் புத்தகத்தை மட்டும் நம்ம பார்க்குறோம். இது உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாதிரியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி ஒவ்வொரு அதிகாரத்தையும் வாசிக்கும்போது ஒரு வசனத்தையே நீங்கள் குறிப்பிட்டு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும், எப்படி வசனத்தை தியானம் பண்ணுறது, ஆராய்ச்சி செய்கிறதுன்னு. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார், வசனத்தை ஆராய்ந்து பார்க்குறதுனால நித்திய ஜீவன் உண்டென்று உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு. ஸோ அதனால் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்காகவும் அதில் வளர்கிறதுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் தியானம் செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அது உங்களுக்கு ஆண்டவரை குறித்தும் வசனத்தை குறித்தும் இன்னும் அதிகமாக உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களே ஒரு அதிசயமான வளர்ச்சியை, ஆவிக்குரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். நீங்களும் தனிப்பட்ட விதத்தில் தியானம் பண்ணுவீங்க, ஆராய்ச்சி செய்வீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஜெபம் பண்ணுறீங்களா? சர்வ வல்ல தேவனே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றிப்பா. இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை குறித்து ஆண்டவரே வசனத்தை வாசிக்க கிருபை கொடுத்தீர், அதற்காய் நன்றி. வாசிக்கிறது மட்டுமில்லாமல் ஆண்டவரே தியானிக்க கிருபை கொடுத்தீர், நன்றி. தியானிக்கிற நாங்கள் தகப்பனே அதை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அனுபவிக்க கிருபை தாரும். இதன் மூலம் ஆண்டவரை எங்களுடைய பட்டணத்தில் ஆண்டவரை சந்தோஷம் சமாதானம் கிடைக்க கிருபத்தாரும் தகப்பனே. எங்களுடைய பட்டணத்திலும் தகப்பனே புதிதாக சபை பிறக்க கிருபத்தாரும், சபை வளர கிருபத்தாரும் தகப்பனே. அனைவரும் ஐக்கியமாய் இருந்து தகப்பனே உங்களுடைய நாம மகிமைக்கென்று வாழ கிருபத்தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி முடக்கரத்தில் கொடுக்குறோம். முக்கியமாக ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை தொடர்ந்து தனிப்பட்ட விதத்தில் வேத ஆராய்ச்சியிலையும் தியானத்திலையும் வளர்ந்து உமக்கு பிரியமாய் வாழ கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி முடக்கரத்தில் கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர் கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம் 624619. தொலைபேசி இலக்கம் 8903011350. God bless you.